ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் பப்பி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பசி மயக்கம். அஃப்ரின், நம்மளோட அஃப்ரினும் அப்புறம் பிரியா. ஏன்டி ஸ்டார்டிங்கே ஆண்டி இப்படி பண்ணுறீங்க? அஃப்ரினும் பிரியாவும் வந்து தேனி காலேஜ்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி மதுரை போகிறாங்க. அதனால நாங்கள் ரொம்ப ஃபீலிங்ஸில் இருக்கோம். இல்லை உண்மையாதான் என் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இருடி, ஏதாவது கிளிசரின் கிடச்சா வாங்கி கண்ணில் போட்டுக்கிறேன். இதெல்லாம் போய் உண்மையா இப்போ அழுவ வைக்கணுமாண்ணா? எனக்கு சிரிப்பு வந்துடும். ரொம்ப ஃபீல் பண்ணி நாங்கள் வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறதுனால லாஸ்ட் டே அவுட்டிங்காக வெளில சாப்பிட போகிறோம். நான் சேம் 30 விலாஸும் நம்பி போகிறேன். இவளுங்க எங்கே கூப்பிட்டு போகிறாளுங்கன்னு தெரியலை. டைமண்ட் தான் படாத மாதிரி பட்டிருக்கு. அது என்ன மேட்ருங்கிறத அப்புறமே சொல்கிறேன். ஓகே, நம்ம வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் காலேஜ் வாசலில் இருக்கிற கேன்டீன்லேயே ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். எங்கள் தேனியை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. காலேஜ் முடிச்சுட்டு நல்லா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோடு கிளம்பியாச்சு. நான் சொன்ன மாதிரியே நீ 30 விலாஸ் கூட்டிகிட்டு போகல. கடைசி வரைக்கும் நான் வேண்டாம் சொல்லிகிட்டே இருந்தேன். ஆனால் வந்து நீ வேற ஒரு ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டாளுங்க. சரி ஓகே, எப்போதுமே ஒரே ஹோட்டலுக்கு போவேனா, இந்த வாட்டி மாற்றி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் சிச்சோ ஏன்னா இந்த ஹோட்டலுக்கு வந்தோம் அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டாங்க. அவங்களோட ஃபுட்டும் சரி சர்வீஸும் சரி எதுவுமே நல்லா இல்லை. சுத்தமாக பிடிக்கவே இல்லை எங்களுக்கு. அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு. என்னோட கேங்கில் அந்த ஹோட்டலில் உள்ள சர்வெண்ட்டுக்கும் என்னோட கேங்கில் உள்ள 2 பேருக்கும் சண்டையே வந்துட்டு அந்தளவுக்கு வந்து ஒரே ஃபன்னாக தான் போச்சு. அதுவுமே இருந்தாலும் வந்து சாப்பாடெலாம் வந்து அந்தளவுக்கு நல்லா இல்லை. சரி ஓகே வந்துட்டோமே அப்படிங்கிறதுக்காக சாப்பிட்டுட்டு ஆக்சுவலி இந்த சாப்பாட்டுக்கான பில்லுமே வந்து ரொம்ப ஹையாக இருந்துச்சு. குவாலிட்டி நல்லாவே இல்லை, ஆனால் வந்து ப்ரைஸ் மட்டும் ரொம்ப ஹையாக இருந்துச்சு. அது வந்து ஓல்டு பஸ் ஸ்டாண்டில் இருக்கிற பொன்முருகன் அப்படிங்கிற ஹோட்டலில் தான் சாப்பிட்டு இருந்தோம். இனிமேல் அங்கே போகவே மாட்டோம். சரி ஓகேன்னு கிளம்பி